சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பார்த்தோம்னா கௌதமை விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவனாண்டி வந்து தடுக்கிறாங்க. எங்கே பாருங்கள், இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாமல் கௌதமை போட்டு விசாரிக்கிறதுல எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கவும் அப்போ நீதிபதி வந்து சண்முகத்திட்ட கேட்குறாங்க. ஆமாம் சண்முகம், இந்த கேஸுக்கும் கௌதமை நீங்கள் விசாரிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து சண்முகம் வந்து கொஞ்சம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை கூப்பிடவும் அப்போ முத்துப்பாண்டி பார்த்தோம்னா அவங்க 3 பேருமே அழைச்சிட்டு வராங்க. அதாவது கௌதமோட ஃப்ரெண்டு 3 பேரையும் அழைச்சிட்டு வரவும் அவங்கள பார்த்ததுமே வந்து கௌதம் வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அப்போ வைஜெயந்தியை பார்க்கும்போது வைஜெயந்தி வந்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரிக்கு அவங்க வந்து முகபாவனை காட்டவும் அப்போ கௌதமும் கொஞ்சம் தைரியத்தோடு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த 3 பேரும் வரவும் உடனே சண்முகம் வந்து கேட்குறாங்க, கௌதமும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இந்த 3 பேருமே வந்து ஆமாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே கௌதம் வந்து சொல்கிறாங்க, இல்லை இவங்க 3 பேரையும் நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கௌதம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாமே வந்து என் மேலே ஏதோ பழி சுமத்துறதுக்காக இவங்க ஏற்பாடு பண்ணணும் ஆட்கள் தான், இவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கவும் இப்போ நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன கௌதம் இப்படி பேசிகிட்டு இருக்கிற, இங்கே பாரு, அதாவது சண்முகம் வந்து ஆதாரத்தோட அந்த ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் சேர்ந்து நீ வந்து அதாவது கும்மாலம்லாம் அடிச்சிருக்கிற, அப்படி இருக்கும்போது இவங்களை தெரியாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கவும் அப்போ கௌதம் சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து இவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கவும் இங்கே பாரு, பொய் சொல்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது, நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காதுன்னு, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு நான் நீதிபதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதனால வைஜெயந்திக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 3 பேருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த கௌதம் சொல்லி தான் நாங்கள் அன்னைக்கு சிவபாலனை நாங்கள் தூக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வீராவை பழி வாங்குறது தான் இவங்களுடைய நோக்கமே அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கௌதம் வந்து சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கும் போது இப்போ வைஜெயந்தியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் யுவரானர், இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், என் மகன் மேலே பழி சுமத்தி என் மகனை பழி வாங்குறதுக்காகவும் என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவும் இந்த சண்முகம் இந்த மாதிரிக்கெல்லாம் பிளான் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேஸுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் சண்முகம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சிவனாண்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் யுவரானர், இந்த கேஸுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம், இங்கே நடக்கக்கூடிய கேஸே வேற, ஆனால் சண்முகம் வந்து இப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து நீதிபதி வந்து சண்முகத்திட்ட கேட்குறாங்க, சண்முகம் இந்த கேஸுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும் போது கொஞ்சம் இருங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து துரையை வரவழைக்கிறாங்க. அப்போ துரை வரவும் துரை யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இந்த கேஸுக்கு இப்போ இந்த துரைக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்க இப்போமாவது வந்து ஒத்துக்கிடுதீங்களா, இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டவர் தான் நான் வந்து விசாரிக்க போறேன் அப்படின்னு சண்முகம் வந்து சிவனாண்டியை பார்த்து கேட்கவும் உடனே சிவனாண்டி வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து நீதிபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, சண்முகம் இப்போ இவங்களை எதுக்காக வர சொல்லி இருக்கிறீங்க, இவங்க யார், இந்த கேஸுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது மாலதியோட கூடன் பிறந்த அண்ணன் தான் இவர் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே நீதிபதியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து துரையை விசாரிக்கிறாங்க. அப்போ துரையை வந்து விசாரிக்கும் போது துரை வந்து சொல்றாங்க, மாலதியை இந்த ஸ்கூலுக்கு வரவழைச்சது அதாவது வைஜெயந்தி மேடம் தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு இவங்க கௌதமோட ஃப்ரெண்டு 3 பேர் இருக்காங்களா, அவங்களையும் சண்முகம் விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பிரச்சனை சொல்றாங்கன்னு பார்த்தோம், கௌதம் வந்து ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க, இதுக்கு உடந்தையா நாங்களும் இருந்தோம் அப்படின்னு சொல்லவும் ஆனா அந்த பழியை வந்து துரை மேல அவன் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ துரையும் சொல்றாங்க, ஆமாம் அந்த பழியை வந்து நான் வந்து சுமந்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அந்த பழியை நான் சுமந்தேன்னா என் தங்கச்சிக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வைஜெயந்தி மேடம் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் இருந்து என்னை 1 மாதத்துலேயே காப்பாற்றிடுவேன்னு சொன்னாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பழியை நான் சுமந்துக்கிட்டேன், ஆனால் அந்த தப்பை நான் பண்ணலை, அந்த தப்பு பண்ணினது எல்லாமே வந்து இந்த கௌதம் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் கடைசியில் என் தங்கச்சியோட கதையும் அந்த வைஜெயந்தி மேடம் வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த கேஸ் ஓரளவுக்கு எல்லாமே வந்து சுற்றி வளைச்சி வந்து அதாவது யார் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சண்முகம் வந்து ஆதாரத்தோட நீதிபதியிட்ட வந்து அவங்க எல்லாமே வந்து சொல்லிடவும் இப்போ தெரிஞ்சுதான் மேடம் எதுக்காக நான் இவங்களெல்லாம் வர சொன்னேன், எதுக்காக நான் விசாரித்தேன் அப்படின்னு இந்த கேஸ் மொத்தமே வந்து பார்த்தோம்னா வைஜெயந்தி மேடமும் அவங்க பையன் கௌதம் தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு உடனே இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே, ஆனால் எந்த தப்புமே பண்ணாத துரை வந்து இதில் வந்து அதாவது மாட்டிக்கிட்டாரு, தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி தான் அவர் இந்த பழியை அதாவது ஏற்றுக்கிட்டாரு தவிர மற்றபடி
கூட இதில் எந்த காரணமும் கிடையாது. ஆனால் கடைசியில் தன்னுடைய தங்கச்சியும் அவர் இழந்துட்டாரு. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வைஜெயந்தி மேடமும் அவங்க பையன் கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் நீதிபதி கிட்ட கொடுக்கவும் இதை கேட்டதுமே நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நீங்களாம் வந்து இப்படி ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தியை பார்த்து அவங்க நீதிபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கௌதமுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ வந்து கௌதமுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டு அவங்க தீர்ப்பை வந்து வாசிக்கிறதுக்காக போகவும் அப்போ கௌதம் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி வந்து கண்ணை காட்டுறாங்க, நீங்க இருந்து கிளம்பிடு, அதாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு. உடனே வந்து கௌதம் வந்து தப்பிச்சு போறதுக்காக இருக்கவும் வீரா ஓடி வந்து பிடிச்சிருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க சண்முகம் போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அவங்க கௌதமை பிடிச்சிடவும் பிடிச்சதுமே தப்பிச்சு போறதுக்காக இருக்கிற அவனுக்கு பாரு இன்னும் தண்டனை கூடுதலாக கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து அவங்க துரையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த தப்புமே பண்ணாத உங்க தங்கச்சிக்காக பழியத்துக்கிட்டு இருக்கிற உங்களை வந்து நான் வந்து விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அறிவழகனும் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனையும் வந்து அவங்க விடுதலை பண்ணியிருந்தாங்க. அறிவழகனை நிரபராதின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணுன்னு சொன்னதுமே வந்து எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது சண்முக குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சவுந்தர் பாண்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா இங்கே என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது, ஆஃப்டர் ஆல் இந்த மளிகை கடைக்காரன் இந்த அளவுக்கு வாதாடி எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து அவன் வந்து அவன் நினச்ச மாதிரிக்கே அறிவழகனை காப்பாற்றிட்டானு சொல்லவும் அப்போ வந்து வைஜெயந்தி கிட்ட சொல்கிறாங்க, போச்சு மேடம் போச்சு அப்படிங்கவும் வைஜெயந்தி வந்து பயங்கரமாக முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கௌதமுக்கு வந்து அவங்க பெரிய லெவலில் ஒரு தண்டனை கொடுக்கவும் இதை ஏற்றுக்க முடியாத வைஜெயந்தி வந்து அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாங்க பார்த்தோம்னா சண்முகத்தையும் அவங்க பரணியும் நீதிபதி வந்து அவங்க பாராட்டுறாங்க. நீங்கள் 2 பேரும் இந்த கேஸை வந்து ரொம்பவே சூப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வாதாடுறதை பார்த்துட்டு நானே வந்து பலமுறை உங்களை பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். உண்மையிலேயே சண்முகம் நீங்கள் ரொம்பவே வந்து சூப்பராகவே வாதாடினீங்க அப்படின்னு பரணியும் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் நீதிபதி பாராட்டவும் பரணியும் சண்முகமும் நீதிபதிக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தனால தான் என்னால் வந்து இந்த அளவுக்கு அதாவது அறிவழகனை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் வந்து நீதிபதி கிட்ட அவங்க வந்து நன்றி சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா அறிவழகன் வந்து வெளிவரவும் உடனே அறிவழகனை பார்க்கறதுக்காக ரத்னா அவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அறிவழகன் வந்ததுமே சண்முகத்தை அவங்க கெட்டி பிடிக்கிறாங்க. கெட்டி பிடிச்சதுமே ரத்னா வந்து சொல்கிறாங்க, அண்ணா இது எல்லாமே ஒன்னால தான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கு காரணம் எங்கள் அப்பா முருகன் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க பரணியை சொல்கிறாங்க, பரணி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, அவள் தான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சூப்பரான ஒரு ஐடியாவை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பரணியை பாராட்டவும் பரணியை சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ரத்னாவும் அறிவழகனும் பரணிக்கும் வந்து அவங்க நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வைகுண்டத்தை காட்டுறாங்க. வைகுண்டம் சொல்கிறாங்க, இங்கே பாரு மகனே, நீ இந்த அளவுக்கு வாதாடி அறிவழகனை நிரபராதி நீ நிரூபிப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஃபஸ்ட்டு என்னை திட்டுனேல அப்படிங்கும் போது என்ன சண்முகம் அதே பற்றி நீ பேசிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. வைஜெயந்தி வந்து தன்னுடைய பையன் கௌதம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, ஒன்றை நம்பி தானே இந்த கேஸை கொடுத்தேன், இப்படி நீ பண்ணிட்டு அப்படிங்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன மேடம் பண்ணுறதுக்கு, இந்த சண்முகம் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கவும் அப்போ வந்து கௌதம் வந்து அவங்க வராங்க, அம்மா நான் என்னம்மா பண்ணுறதுக்கு, என்ன இந்த மாதிரிக்கு மாட்டி விடுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, என்னை எப்படியாவது காப்பாற்றிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ கவலைப்படாத கௌதம், நான் அவனை சும்மா விட மாட்டேன் அந்த சண்முகத்தை அப்படின்னு சொல்லவும் அம்மா என்னை எப்படியாவது காப்பாத்திருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கௌதம் சொல்லிக்கிட்டே போகவும் வைஜெயந்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி வந்து ஆதாரத்தோட இந்த சண்முகம் இப்படி தன்னுடைய பையனை வந்து சிக்க வைப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா துரையை தான் காட்டுறாங்க. துரை வந்ததுமே அவங்க சண்முகத்துக்கு நன்றி சொல்கிறாங்க. இங்கே பாரு சண்முகம், நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், வாழ்நாள் ஃபுல்லாக நான் உள்ளே தான் கிடந்திருக்கணும், நீ தான் என்னை காப்பாற்றி இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, யாருமே எந்த தப்புமே பண்ணலை, தப்பு பண்ணவங்க வந்து வெளியே நடமாடிட்டு இருக்கிறாங்க, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீ பழியத்துக்கிட்டு இப்படி நீ உள்ளே இருக்கலாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ துரை வந்து அவங்க சண்முகத்தோட கையை பிடிச்சிட்டு கண்கலங்குறாங்க. என் தங்கச்சியோட நிலைமைக்கு காரணமான இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த வைஜெயந்தி மேடத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சண்முகம் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ எதுவும் பண்ண வேண்டாம், அவங்க தப்பு செய்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ தண்டனை கிடைக்கும், நீ அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாத, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அறிவழகனையும் ரத்னாவையும் வந்து சண்முகம் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. 2 பேருமே வந்து அவங்க சண்முகத்தை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து கண்கலங்கவும் எதுக்காக நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க, இத்தனை நாள் நீங்கள் பிரிஞ்சு இருந்தது போகிறோம், இன்னும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ பாருங்க அப்படிங்கவும் அடுத்தது வீராவையும் சிவபாலனையும் தான் சண்முகம் பார்க்குறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.